நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக ஒப்புதல் வழங்க கோரி மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தமிழை வழக்காடு மொழியாக அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சில தினங்களாகவே சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இன்றைய போராட்டத்தில் என்னென்ன முழக்கங்களை முன்வைக்கிறாங்க, விவரங்கள் என்ன? குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் காலவரையற்ற போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் ஒருபுறம் போராட்டம் இன்று நடத்தினாலும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை முழுமையாக புறக்கணித்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய கல்லூரியினுடைய வளாகத்தின் உள்ளேயே அமர்ந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு உடனடியாக இந்த தமிழை வழக்காடு மொழியாக, அதாவது அலுவல் மொழியாகவே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் தமிழகத்திலிருந்து இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் கூட முழுமையாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அவர்களுடைய தாய்மொழிகளில் வழக்காடுகின்ற அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கும் போது தாய்மொழி தமிழில் தங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த வழக்குக்கு வரக்கூடிய அந்த வழக்காடிகளுக்கும் தாங்கள் எந்த மொழியில் வாதாடுகிறோம் என்கின்ற தாய்மொழியில் வாதாடினால் மட்டுமே தான் அவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை சட்டத்தை காரணம் காட்டியோ அல்லது வெளி மாநிலத்தை சேர்ந்த நீதிபதிகள் இங்கு வருகிறார்கள் என்பதை காரணம் காட்டியோ இதை காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறி தங்களுடைய காலவரையற்ற இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தை துவக்கியிருக்கிறார். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக பேசி தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி செல்வகுமார், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.